தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா வீட்டை காலி பண்ண சொல்லி கௌதம் இலக்கியாவுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஆமா, நம்ம நினைச்சது நடந்துருச்சு. ஜட்ஜ் போலீஸ் உதவியோட போய் வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா அத்தை, இங்க பாருங்களேன். எனக்கு தெரியும் கார்த்திக், கோர்ட் ஆர்டர் வந்தது முதல்லயே தெரியும். தெரியுமா? ஆமா கார்த்திக், இந்த ஆர்டருக்கு முன்னாடி 2 தடவை கோர்ட் வார்னிங் நோட்டீஸ் அனுப்பிச்சு. அப்ப போஸ்ட் விமனை நான் வீட்டுக்கு போக விடாம வழியிலே தடுத்து அவங்கள போய் பார்த்தேன். பயப்படாதீங்க, இது எங்க வீட்டுக்கு வர நோட்டீஸ் தான். இத பார்த்தா தம்பியே எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கானேன்னு அண்ணன் வேதனைப்படுவான். அதை தடுக்க தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கு இல்ல மேடம், அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஏன் புள்ளதான், நானே கையெழுத்து போடுறேன். இங்க பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. இந்தாங்க வைங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. செலவுக்கு வச்சுக்கோமா. லெட்டர் கொடு. இதுல ஒரு சைன் போட்டுருங்க. பெண்ணு கொடு. இந்த தேங்க்யூ மேடம். சரி. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் கௌதம் இலக்கியாவுக்கு தெரியாது. அதை என்னோட பேக்ல தான் வச்சிருக்கேன். என்னத்த எங்களுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்காக தான். தேங்க்ஸ் ஆண்டி. 27ஆம் தேதி தான் ஃபைனலா வீட்டை காலி பண்றதுக்கான ஆர்டர் வரும்னு நான் பைரவி கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க காலையிலே போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதான் சரி, உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட் ஆர்டரை காட்டி பேசிட்டு வந்துட்டேன். அவங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இனி நீங்க போய் கௌதம் இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்த எந்த தடையும் இல்லை. தேங்க்ஸ் அங்கிள். இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். கௌதம் எங்க அப்பா கிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி எழுதி வாங்கி என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தினான். குடும்பமே சேர்ந்து எங்களை தெருவில் நிக்க வச்சாங்க. வளர்த்து ஆளாக்குன நன்றி கூட இல்லாம அத்தையே வெளியே அனுப்புனாங்க. இதுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குறதுக்கு இன்னைக்கு தான் நேரம் வந்திருக்கு. ஆமா கார்த்திக், என்ன காலம் பூரா அவமானப்படுத்திட்டு இருந்த அந்த இலக்கியாவை ஏன் கையால அவ கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புனாதான் யாத்திரம் தீரும். ஆண்டி எல்லாரும் வாங்க, போய் அந்த கௌதம் இலக்கியாவை பழி தீர்ப்போம். இல்லம்மா பரவாயில்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் அங்கிள் வர மாட்டேங்கிறீங்க? இல்லப்பா, உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு நாங்க நினைச்சோம். இல்ல, ஆனா நாங்க பகைக்காக உங்களை போட்டி போட வைக்கிறோம்னு கௌதம் இலக்கியா நினைக்கிறாங்க. இப்ப நாங்க உங்களோட வந்தா அவங்க சொன்னதெல்லாம் உறுதியான மாதிரி ஆயிடும். அது உங்க வீடு, உங்க சொத்து. நீங்களே உங்க உரிமையை வாங்கிக்கோங்க. போங்க. சரிம்மா. சரிங்க ஆண்டி, நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கும். அத்தை நீங்க? நான் வராமையா? எனக்கும் கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் இது. நானும் வரேன். போறோம், கௌதம் இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம். வீட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். கிளம்புங்க. அப்பா, போலீஸ் எங்க பாதுகாப்புக்கு வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? நீங்க முன்னாடி போங்கம்மா, நான் போலீஸ் அட்ரஸ் சொல்லி வீட்டுக்கு வர வச்சிடறேன். ஓகே அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இந்தா சொத்தை எல்லாம் ஓம் பேருக்கு எழுதி ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு, எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி போயிட்டு வரோம். போயிட்டு ஆல் தி பெஸ்ட். அத்தை வாங்க. வரோம்மா, போயிட்டு வரோம். வாங்க. பத்த வச்ச பட்டாசு மாதிரி கிளம்பி போறாங்க. இவங்க போய் வெடிக்கிற வெடியில கௌதம் இலக்கியா சிக்கி சின்னாபின்னமாக போறாங்க. எப்படியோ கௌதம் அழிக்கணும்னு நாம போட்ட பிளான் இன்னைக்கு நிச்சயம் நிறைவேற போகுது. ஜானு, அத்தை இதோ வந்துட்டேன். 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமா ஜானு. ஆமா அத்தை, அந்த எம்மாக் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு பூமி பூஜை போட போறாங்க. அங்கதான் நாங்க இப்ப போறோம். அது இன்னைக்கு தானே? நான் மறந்துட்டேன். ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க. கார்த்திக்கும் இந்நேரத்துக்கு வீட்டுல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. கவலைப்படாத ஜான், கார்த்திக் கூடிய சீக்கிரம் உண்மையை தெரிஞ்சு நம்மள தேடி வருவான். அப்படி வந்தான்னா இந்த எம்மாக் மால் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பு முழுக்க அவங்கிட்டே ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஆமா கௌதம், கார்த்திக் ரொம்ப திறமையானவன்.
அவன் பிசினஸ்ல நிச்சயமா ஜெயிப்பான். கார்த்திக் உங்க 2 பேரோட மனசை எவ்வளவு நோகடிச்சிருக்கான். இருந்தாலும் நீங்க 2 பேரும் அவனுக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க. உங்க நல்ல மனசு அவனுக்கு எப்போ புரியுமோ தெரியல. புரியும் போது புரியட்டும் ஜானு. அப்புறம் ஜானு, நாம கட்ட போற எம்வாக் மால்ல நமக்கும் ஒரு ஷாப் கிடைக்க போகுது. அதுல இலக்கியாவோட தம்பி வசந்த் இருக்கான்ல, அவனுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போறேன். அந்த ஷாப்புக்கு பேர் கூட வச்சாச்சு. என்ன தெரியுமா? இலக்கியா கன்சல்டிங் சர்வீஸ். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, இது என்ன? இது எம்வாக் மாலோட டிசைன். இங்க பாரு. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.